உலகிலேயே மிகப்பெரிய அனகோண்டா பாம்பு ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாம்பு சுமார் 500 கிலோகிராம் எடையும் 7.5 மீட்டருக்கும் அதிகமான நீளமும் கொண்டிருக்கிறது. அமேசான் மழைக்காடுகள் உலகிலேயே மிகப்பெரிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இருக்கக்கூடிய இடம். இங்க ஏராளமான ஆராய்ச்சியாளர்கள் சென்று விலங்குகளையும் தாவரங்களையும் பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காங்க. அப்படி ஆராய்ச்சி செய்த சமயத்துல தான் அமேசான் காட்டுல ராட்சத பாம்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அனகோண்டா குடும்பத்தை சேர்ந்த இந்த பாம்புகள் கண்டுபிடிக்கப்படுவது இதுவே முதல் முறை. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட அனகோண்டா பாம்பை விட 2 மடங்கு பெரியது என சொல்றாங்க. உலகிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய பாம்பு இதுதான் எனவும் சொல்றாங்க. இது நார்தர்ன் கிரீன் அனகோண்டா என அழைக்கப்படுது. அமேசான் காட்டுல நேஷனல் ஜியோகிராபிக் எக்ஸ்பெடிஷன் நடத்திய படப்பிடிப்பின் பொழுது இந்த மிக நீளமான பச்சை அனகோண்டா பாம்பு அமேசான் ஆற்றங்கரையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பாம்பு 500 கிலோவுக்கு மேல் எடையுள்ளதா மதிப்பிடப்பட்டிருக்கு. 26 அடிக்கு மேல் நீளமானது எனவும் சொல்றாங்க. இதுக்கு முன்னால கண்டுபிடிக்கப்பட்ட தெற்கு பச்சை அனகோண்டா பாம்புகள் பிரேசில், பெரு, பொலிவியா மற்றும் பிரெஞ்சு கயானாவில் உள்ள அமேசான் மழைக்காடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாம இது ஈக்வடார், கொலம்பியா, வெனிசுலா, கயானாவின் வடக்கு பகுதிகளிலும் காணப்பட்டது. இந்த பாம்பு இனத்திற்கு லத்தீன் பெயரான யுனக்டஸ் அகாயிமா என பெயரிடப்பட்டிருக்கு. அதுதான் வடக்கு பச்சை அனகோண்டா என அழைக்கப்படுது. இந்த அகாயிமா என்ற சொல் வட தென் அமெரிக்காவுடைய பல பழங்குடி மொழிகளிலிருந்து வந்திருக்கு. இதுக்கு பெரிய பாம்பு என அர்த்தம். இந்த பச்சை அனகோண்டாவில் 2 இனங்கள் உள்ளது. இதுல ஒன்று சவுதர்ன் கிரீன் அனகோண்டா, இன்னொன்று நார்தர்ன் கிரீன் அனகோண்டா. இந்த பாம்புகள் கெய்மன், கேபிபரா, மான், தபீர் போன்றவற்றை சாப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பச்சை இன அனகோண்டாக்கள் தண்ணீருக்கு அடியிலும் தங்களுடைய இரையை வேட்டையாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பின் மூலமா இன்னும் இதைவிட மிகப்பெரிய எடை கொண்ட அனகோண்டாக்கள் இந்த காடுகளில் காணப்படக்கூடும் என விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க.